எங்க அம்மா ஞாபகமா இருக்கிறது இந்த கடை ஒண்ணு மட்டும்தான் சார். இதுவும் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை சார். நான் செத்துருவேன் சார். ப்ளீஸ் சார். என்னடா ஆச்சு? ஊர்ல இருந்து கடையை பாத்துக்க சொல்லி வர வச்ச, இப்ப என்னடானா கடையே நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. தங்கச்சி, விஜய் மேலெல்லாம் எந்த தப்பு இல்லைம்மா. ஆனால் ஒன்று, இந்த ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் விஜய் மேலே இருக்கிற காண்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நோட்டீஸ் ஒட்ட வச்சுருக்காங்க. நோட்டீஸ் ஒட்டிட்டாங்களா? டேய், இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆற அளவுக்கு யார் கூடடா அப்படி நீ வம்பிழுத்து வச்சிருக்க? டேய், உன்கிட்ட தானே கேக்குறேன், சொல்வியா மாட்டியா? அண்ணே, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உன் வேலைக்கு ஏதாச்சும் ஆயிர போதுண்ணே. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். விஜய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு போயிருவியா? அதெல்லாம் லீவ் சொல்லியாச்சு. இனி என்ன நடந்தாலும் நானும் உன் கூட நின்று பார்த்துக்கிறேன். விஜய், யார் இது? குமார் அண்ணே, கார்பரேஷன்ல வேலை பார்க்குறாரு. நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. ஏண்டா, பழகின பாவத்துக்காக இவரே இவ்ளோ நேரம் வந்து நிக்கிறாரு. இவ்ளோ பிரச்சனையா இருக்கு. உன் பொண்டாட்டி எங்கடா? இப்ப நீ உன் வாயை திறந்து பேச போறியா இல்லையா? இதுக்குதான் ஊர்ல இருந்து நான் கிளம்பி வந்தேனா? அக்கா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்க்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. தங்கச்சி, ஒய்ஃப் பற்றி பேசினாவே இப்படிதான் அமைதியாயிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அவங்க கூட இந்த கடை பக்கமே வரல. அண்ணே, வந்தீங்களா? உதவி பண்ணீங்களா? ரொம்ப நேரம் நின்னீங்களா? சந்தோஷம். எங்க குடும்ப விஷயத்துல நீங்க நடுவுல வராதீங்க. இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. அண்ணா, அண்ணா நில்லுண்ணா. அண்ணா, விஜய், நில்லுடா. அக்கா, விடுக்கா. நல்ல மனுஷன்க்கா. அவர் ஏன்க்கா அப்படி பேசுன? இப்படிதான்டா, கண்டவனையும் தலைமையில தூக்கி வச்சுக்கோ. இப்ப பாரு, நடு ரோட்ல வந்து நிக்கிற. எல்லாத்தையும் விடு. முதல்ல உன் பொண்டாட்டி எங்க? அவகிட்ட ஒரு 4 வார்த்தை பேசணும். நீ வா அக்கா, முதல்ல. அக்கா, நானே பல பிரச்சனைல இருக்கேன்க்கா. இந்த பிரச்சனைலாம் நீ இன்னும் பெருசாக்கி விட்டுறாத. ஏய், எல்லாம் புரியுதுடா. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, கடையை இறங்கட்டு, நம்ம போலாம். வா, எல்லா பொருளையும் எடுத்துரு. சரிக்கா. சூப்பர்ரா மாப்பிள்ள. அவன் சொல்லுவான், ஆனால் செய்ய மாட்டான். நீ சொல்லாதையும் செஞ்சிட்டடா. என்னை எங்கே அடித்து அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை அழ வச்ச பத்தியா? அங்கே நிற்கிற நீ. யோ, நான் என்ன உன்னடிச்சக்கா பழி வாங்க நினச்சியா? அப்போ உன்னெல்லாம் 12 மணிக்கு கொடுக்குற பாட்டிலே ஒன்று ஆஃப் பண்ணிடலாம். இது எனக்காக பண்ணது, என்னை அவமானப்படுத்துறதுக்காக பண்ணது. என்ன மாப்பிள்ள, என்னை பார்த்தா குடிக்கு மானத்தை அடகு வைக்கிற மாதிரி தெரியுதா? பின்ன இல்லைங்கிறியா? மாப்பிள்ள, யோ, அதை விடியா. அவன் யாரு? அது அவங்க அக்கா. பரவாயில்ல, அவளும் செமையாக தான் இருக்கா. யோ மாப்பிள்ள, என்னய்யா என் பொண்ணை கட்டிக்கிறேன், இப்போ அவளுக்கு ரூட் விட்டுனுக்குற? அண்ணி, உங்களை எங்கெல்லாம் நீ தேடிடுது? ஏண்டா, என்னாச்சு? ஐயோ அண்ணி, உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போனா என் பொண்ணை தேடிதுக்கு அப்புறம் வீட்டுக்குலாம் வராதுன்னு உங்க அப்பா சண்டை போடுறாரு. அப்படி உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னதான் நீ பிரச்சனை? அதை விடு சரவணா, நீ எதுக்கு என்ன தேடி வீட்டுக்கு போன? ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, அது வந்து என்னடா சொல்ற? கடையை சீல் வச்சுட்டாங்களா? அண்ணி, அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அண்ணி. இதுக்கப்புறம் அங்கே கடை போடக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உக்காந்துருக்காரு அண்ணி. மாமா இப்ப எங்க இருக்காங்க? வீட்டில் தான் அண்ணி இருக்காரு. வாடா. நாமெல்லாம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை துணையும் அமைச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மனசு சொல்லிச்சு, நம்ம மனசு கேட்டுச்சுன்னு அப்படி இப்படின்னு போய் நின்னா இப்படித்தான் தனி மரமா நிக்கணும். மாமா, மாமா, என்ன மாமா ஆச்சு? கடையெல்லாம் ஏதோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா? என்ன மாமா எதுவுமே பேசாம இருக்க? மாமா, நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம்.
ஆனா அது இதுக்கான நேரம் இல்ல. அது நம்ம கடை. உன் கடை மாமா. உன் அம்மாவோட கடை. அது இல்லாம நீ என்ன மாமா பண்ணுவ? மாமா ஏன் மாமா அமைதியா இருக்க? ஏதாவது பேசு. ஏ விபிதா, என் மண்டெல்லாம் வலிக்குது. நான் நானாவே இல்ல. தயவு செஞ்சு என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்றனா? என்ன மாமா இப்படி பேசுற? ஏதோ வேண்டாத ஆள் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. பாரா, இந்த அம்மாளுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் வழி தெரிஞ்சிருக்கு. அண்ணி, ஏ சீ, வாய் மூடுறி. நீ பேசுற பேச்சுக்கு அவன் வேணா பாவப்பட்டு இறங்கி வரலாம். ஆனா நான் அண்ணி, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரவணா என்கிட்ட சொன்னான். உனக்கு எப்படிமா தெரியும்? உங்க வீட்டுலதான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்களே. நைஸா வந்து இவங்கிட்ட ஒட்டிக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டு உன் அப்பனுக்கும் உன் காதலனுக்கும் இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே கடையும் மூட வச்சுட்ட. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட நீ மாட்டிக்கிட்டடி. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த கடை இவரோட அடையாளம், என்னோட உரிமை. அத நான் காலி பண்ண பாப்பானா? ஏன் மாமா, இத நீ நம்புறியா? எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, அது ஏன் கடை. அதை எப்படி மறுபடியும் திறக்கணும்னு எனக்கு தெரியும். மாமா, மாமா, அண்ணா நீ ஒன்னும் அவ்வளோ நல்லவ இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் முகத்திரைய கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. எந்த பக்கம் வந்தியோ அதே வழியில உன்னை நான் அனுப்பல. அண்ணி, உங்க தம்பி உடைஞ்சு போயிருந்தா அவரை ஒட்ட வைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. நான் வந்த வழி போன வழி இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி விருந்தாளியா வந்தா விருந்தாளியா மட்டும் இருங்க. இந்த வீட்டை பிரிக்கிற வேலைலாம் வேணாம். ச்சே. போலாமா விஜய்? அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. அன்னைக்கு அக்கா என் மேல இருக்க அக்கறையில தானே அப்படி பேசிருச்சு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காதானே. ஐயோ விஜய், பரவாயில்லப்பா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? அதுவும் பெருந்தன்மனே. இருந்தாலும் அன்னைக்கு நீ பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையானே. விஜய், சிங்கிள் டீயை கூட என் பக்கத்தில் நின்று குடிக்க யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில் என்னை உன் கடையில் கூப்பிட்டு வச்சு சாப்பிட போட்டவன்ப்பா நீ. காசு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஆனால் உன்ன மாதிரி முகம் காட்டாமல் அன்பாக சாப்பாடு போடுறது எத்தனை பேருக்கு வரும் சொல்லு? வாய் நிறைய அண்ணன் அண்ணன் கூப்பிடுவல்ல, அந்த அண்ணன்ற வார்த்தைக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு இதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரிலண்ணே. விஜய், நன்றிலாம் எதுக்குப்பா? ஃபஸ்ட்டு கடை திறக்கிற வேலையை பார்க்கலாம். அண்ணே, இவர்கிட்ட பேசினா கடையை திறந்துருவாங்களாண்ணே? எனக்கு தெரில விஜய். ஆஃபீஸில் விசாரித்தேன், இவரை போய் பார்க்க சொன்னாங்க. கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இவர்கிட்ட பேசினா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாங்க, அதனால தான். அது என்னமோ தெரிலண்ணே. காலையில இருந்து கடையை திறந்து கையில் அந்த கரண்டியை பிடிக்காம ஒரு மாதிரி நடுக்கமா இருக்குண்ணே. விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சரி பண்ணிடலாம். நீ முதல்ல வா சொல்கிறேன். வா வா விஜய், வா, நல்லதே நடக்கும். வா விஜய். இல்லக்கா, உள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வரலக்கா. விஜய், சார் வந்துட்டாரு. ஆமாம் சார், ஆமாம் அக்கா அவர் வந்துட்டாரா? நான் அப்புறம் பேசுறேன். உடம்பு கிடந்தா சார் பார்த்து வச்சு விடுங்க சார். உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அது பக்காவாக பண்ணிடலாம் சார். சரிங்க சார், ஓகே சார். ஏய் தள்ளுவண்டி, நீ எங்க இங்க? சார், 7வது வார்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வரோம். குமரேசன் சார் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். ஓ, குமரேசன் சொன்ன கடை இவன் கடை தானே? ஆமாம் சார். சரி சரி, சூப்பரு, பார்த்துக்கலாம். உலகம் ரொம்ப சின்னதுன்னு யாரோ ஒரு மகான் சொன்னாராம். அது உன் விஷயத்தில் எவ்வளோ கரெக்ட் ஆயிடுச்சு பார்த்தியா? சார், என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே இவரை தெரியுமா? ஏன் தெரியாது? இவரை ரொம்ப நல்லா தெரியுமே. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லட்டுமா? அந்த பையன் பேர் என்ன? கௌதம். ஒரு நாள் கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு கௌதம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாப்புல. உன் கடையை மூடுறதுக்கு எதனா வழி இருக்குமான்னு சொல்லி கேட்டாப்புல. உன் கெட்ட நேரமானு தெரில, இல்லை ஏன் நல்ல நேரமானு தெரில. நான் அங்கே இருந்துட்டேன். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி
கொடுக்க வேண்டியவங்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய வேலையை 2 நாளில் முடிச்சு உன் கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கேன்டா. இரு விஜய். அரசியல்வாதினா யாருன்னு தெரியுதா? ஏங்க நான் அப்படி உங்களுக்கு என்னங்க பண்ணிட்டேன்? உங்க கண்ணுக்கு தப்பா தெரியற விஷயத்த எடுத்து சொன்னேன். அது ஒரு குத்தமா? ஏன் இப்படி போட்டு எல்லாரும் என்ன பந்தாடுறீங்க? இப்போ தெரியுதா யார் எதிர்க்க நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்து பேசணும். நீலாம் சாதாரண லோ கிளாஸ். என்ன மாதிரி ஹை கிளாஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு வெளியில் போய் கற்றுக்கணும் வா. என்னண்ணே? அதுக்கப்புறமா மனசு இருந்தா உன் கடையை திறக்கிறதுக்கு எதனா ஏற்பாடு பண்ணுறேன். சார் என்ன சார் நீங்கள் உங்களை நம்பி வந்தா நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே. என்ன உன் வேலைக்கு ஆப் பண்ணிக்கணுமா? 3 வேளை நல்லா திங்கிறல்ல, அது பிடிக்கலையா? ஒழுங்கா மூடின்னு போடா. சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டேய் சார். போடா. சார் கொஞ்சம் அண்ணே, பொறுமை நீங்க கேளுங்க எதுக்கு சார். கெஞ்சிட்டு டேய், இருக்கீங்க? இரு விடுங்க. விஜய். உனக்கு நான் தனியா நான் சொல்லணுமா? பேசுறேன். போடா வெளியே சார், 2 பேரும். சார் போடா சார் first. கொஞ்சம் கேளுங்க வெளில சார். போடா சார் நாய்களா. சார் அண்ணே விஜய் இவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. என்னை மன்னிச்சிரு. விடுங்கண்ணே. யாரோ செஞ்சதுக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கடை எப்படியாச்சும் திறந்துடலாம். ம். சரி வா போலாம்.